இந்த அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை அவள் அனுபவித்திருந்தாலும், தன்னுடைய சொந்த புருஷனை அவள் இழந்திருந்தாலும், தன்னுடைய வீடே வந்து ஒரு நொறுங்கி போன ஒரு நிலைமையில, பரிதாபமான ஒரு நிலையில அவளே இருந்தாலும் அவளுக்கே இரக்கம் வேணும். ஆனா அவள் இரக்கத்தை விரும்பாமல் இரக்கம் செய்கிறவளா இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் போய் இந்த இளம் பிள்ளை போய் ஒரு விதவை கோலத்துல போய் அந்த கதிர் அறுக்கிறவர்களுக்கு பின்னால போய் சிந்தின கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்து தன் மாமியார் வந்து பசியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தனக்கும் தன் மாமியாருக்கும் படியளந்து கொண்டு வந்திருக்கிறாள். இரக்கம் காட்டியிருக்க. அந்த மாமியாரை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மாவா கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையா அந்த அம்மாவுடைய குணத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல குணசாலி கிடையாது அந்த அம்மா. உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய புருஷர்களை இழந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா எவ்வளவு சீக்கிரமா இந்த பிள்ளைங்களை கை கழுவலாம்னு நினைச்சிட்டாங்க. அவள் சொல்லுகிறா, நீங்க உங்க சொந்த வீட்டுக்கே போங்க, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போங்க, உங்க தேவர்களுக்கு போங்க, என் பின்னால வராதிங்க. என் பின்னால வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒரு நன்மையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை விரட்டுறதுலேயே அந்த அம்மா கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல, இறக்கமே காட்டல. நீ என் கூட வாமா, நான் பார்த்துக்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. உன் பாடு உனக்கு, என் பாடு எனக்கு, நீ கிளம்பி போ அப்படின்னு. அதுக்கு என்னென்ன காரணங்களை சொல்லுகிறாள் தெரியுமா? இனிமே எனக்கு பிள்ளை பிறந்து உங்களுக்குலாம் நான் புருஷனா கொடுக்க முடியாது. இதெல்லாம் பேச்சாங்க, இது மாமியார் பேசுகிற பேச்சு. இதெல்லாம் பேசி அந்த பிள்ளைகளை எப்படி ஆகி அனுப்பி விடுறதுக்கு இந்த வயசான அம்மாவுக்கு இருக்கிற எண்ணங்களை பாருங்க, குணத்தை பாருங்க. அனுப்பணும், விரட்டணும்.